வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 5 வரமிளகாய், 6-7 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். இது ஒரு 25 வெங்காயம் இருக்கும். மீடியம் சைஸில் 2 தக்காளி நறுக்கினது, 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து சிக்கனில் போட்டுக்கலாம். இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 3 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி 1 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். இது 1 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு பிறகு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டுடலாம். ஒரு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும். சிக்கன் வேகிறதுக்காக நம்ம ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதோடைய ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி அதிகப்படியான தீயில் 1 விசிலும், குறைஞ்ச தீயில் 2 விசிலும் விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட சிக்கன் சாப்ஸ் ரெடி ஆயிருச்சு. இது எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். பஞ்சு மாதிரி மிருதுவாக வெந்திருக்கு. இப்போ பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் சாப்ஸ் கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.